Hello friends, welcome to Kadai kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி மாவு மொத்தமே வச்சு சுவையான போண்டா எப்படி செய்யறது அப்படினு தான். இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. கொஞ்சமா ரவையும் கொஞ்சமா அரிசி மாவும் போடிங்கனா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான போண்டா வரும். இத பாத்தீங்கனாலே தெரியும். எப்படி எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. வெளிய நல்ல கிறிஸ்பியா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிறதுக்கு யம்மியா இருக்கும். இது ஒரு சூட காஃபியோட சாயந்தரம் டைம்ல சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த போண்டாவை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நானும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இட்லி மாவு மீந்து போன இட்லி மாவு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா புளிச்சு போன இட்லி மாவு வச்சு நம்ம இதை ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு 5 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயம், கொஞ்சமா உப்பு, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை பார்த்தீங்கன்னா நம்ம ரவை சேர்க்கறதுனால இந்த போண்டா நல்லா மொறுன்னு வரும். இட்லி மாவுல ஏற்கனவே ஒரு புளிப்பான தன்மை இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு இட்லி சோடா ஈனோ உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா புசுன்னு இந்த போண்டா வரும். இந்த ரவை ஆட் பண்ணி இருக்கிறதுனால இந்த ரவை கொஞ்சம் நல்லா ஊறி வர்றதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாவை அப்படியே வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இப்படி எடுத்து போட்டா இப்படி விழுகிற அளவுக்கு இருக்கணும். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டோடனே அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸா எடுத்து போடுங்க. உடனே கலந்து கொடுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டோன்னே கலந்து கொடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லைட்டா எடுத்து விட்டீங்கன்னா அதுவே தானா மேல வந்துடும். இங்க பாருங்க அப்படியே வருது பாருங்க. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு இடம் கிடைக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் போண்டாவை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா அது வேகிறதுக்கு இடம் கொடுங்க. ரொம்ப அமுக்கி போட்டுறாதீங்க. இந்த வானல் சைஸ்க்கு ஒரு 5-6 போண்டா போட்டா போதும். கொஞ்சம் பெரிய வானலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 போண்டா கிட்ட மட்டும் போட்டுக்கோங்க. நல்ல சிம்ல வச்சுட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இந்த போண்டா வந்துட்டு இருக்க டைம் கேப்ல நம்ம அதுக்கு தேவையான ஒரு கெட்டி சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா பொட்டுக்கடலை, கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா அரைச்சிக்கிட்டீங்கன்னா நம்மளோட போண்டா நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த டைம் அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த ஓசெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. அப்படின்னா நல்லா வெந்து வரும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு எனக்கு. இப்போ நம்ம போண்டாவை எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு வாட்டி போண்டா எப்படி போடுறது அப்படின்றது சொல்றேன். குட்டி குட்டி பால்ஸா எடுத்துக்கோங்க. இது பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு சும்மா ரஃபா போட்டு விடுங்க. சின்னதா போட்டீங்கன்னா நல்லா முறுன்னு வரும். ஃபர்ஸ்டே கலரி கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு லைட்டா எடுத்து விட்டீங்கன்னா அதுவே தானாவே மேல வந்துடும். இந்த போண்டா ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன்ல அது பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. நல்ல வெளியே கிறிஸ்பியா இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் போண்டா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு என்னுடைய கடாய் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபிஸ் உங்களை உடனே வந்து